பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலம் 3வது வாரம் வெள்ளி. மாண்பிழந்த மனைவி மீகாள். மானிட வரலாறு முழுக்கவும் பெண்களின் நிலை கையறு நிலையில்தான் இருந்திருக்கிறது. விவிலிய பெண்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அதன் பக்கங்களில் பரிதாபத்திற்குரிய பல பெண்களை நாம் சந்திக்கிறோம். அவர்களுள் ஒருவர்தான் தாவீதின் மனைவியான மீகாள். உனக்கு கிடைத்துள்ள வாழ்நாள் முழுவதும் நீ உன் அன்பு மனைவியோடு இன்புற்றிரு. ஏனெனில் உன் வாழ்நாளில் உலகில் நீ பாடும் பாட்டிற்கு ஈடாக கிடைப்பது இதுவே. சபையுரையாளர் 9:9 என்பது இறை வாக்கு. ஆனால் எத்தனையோ கணவர்கள் தம் மனைவியரை கொடுமைப்படுத்தி மனமுடைய செய்கின்றனர். இத்தகைய பெண்கள் மீது ஆண்டவர் பரிவு கொள்கிறார். எனவே தான் கைவிடப்பட்டு மனம் உடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார். எசாயா 54:6 என்கிறார் இறைவாக்கினர் எசாயா. அத்தகைய ஒரு மனைவித்தான் சவுலின் மகளான மீகாள். மீகாளை சாமுவேல் முதல் நூல் இப்படி அறிமுகப்படுத்துகிறது. சவுலுக்கு பிறந்த புதல்வர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா. அவருடைய 2 புதல்வியரின் பெயர்களாவன மூத்தவள் மேராபு, இளையவள் மீகாள். 1 சாமுவேல் 14:49. அரச குடும்பத்தில் பிறந்ததால் எல்லா வளங்களும் உடைய பெண்ணாகவே மீகாள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தந்தை, கணவன் என்னும் 2 ஆண்களும் அவளை ஒரு பகடைக்காயாகவே பயன்படுத்தினர் என்பதுதான் துயரம். மீகாவின் வாழ்விலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். 1. காதலா கவனம் தேவை. விவிலியத்தில் ஒரு பெண் காதல் கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஒரே ஒரு நபர் மீகாள் தான். தாவீது கோலியாத்தை கொன்ற பிறகு அவர் மக்கள் நடுவில் மிகவும் புகழ் பெற்றார், பிரம்மாண்டமானார். மேலும் மீகாளின் சகோதரரான யோனத்தான் தாவீதிடம் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தான். தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டு யோனத்தான் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். 1 சாமுவேல் 18:1 என்று விவிலியம் அந்த நட்பை வியந்து பாராட்டுகிறது. அத்துடன் சவுல் தம் மூத்த மகளான மேராபை தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார். ஆனால் மேராபை தாவீதுக்கு மனம் முடிக்க இருந்த நேரத்தில் அவள் மெகோயனாகிய அதிரியேலுக்கு மனைவியாக அளிக்கப்பட்டாள். 1 சாமுவேல் 18:19. இவ்வளவு நடந்த பிறகு சவுலின் மகள் மீகாள் தாவீதின் மேல் காதல் கொண்டாள். 1 சாமுவேல் 18:20. ஆனால் தாவீது மீகாள் மீது காதல் கொண்டதாக சொல்லப்படவில்லை. அது மட்டுமல்ல, மீகாளை தாவீது மணந்து கொண்ட பிறகும் அவர்களின் மனவாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. இந்த ஒருதலை காதல் அனைவருக்கும் பாடமாக இருக்கட்டும். 2. கணவனா தந்தையா? திருமணமான பின் மீகாள் தம் கணவனை மிகவும் அன்பு செய்தாள். எந்த அளவுக்கு என்றால், தந்தையா கணவனா என்ற கேள்வி எழுந்தபோது கணவனையே தேர்ந்து கொண்டார். சவுல் தாவீதை அவர் வீட்டில் கண்காணித்து
மறுநாள் காலையில் கொன்று விடுமாறு காவலர்களை அனுப்பினார். ஆனால் தாவீதின் மனைவி மீகாள் அவரிடம், நீர் இன்று இரவே உயிரை காப்பாற்றி கொள்ளாவிட்டால் நாளை நீர் கொல்லப்படுவீர் என்றான். 1 சாமுவேல் 19:11. எனவே மீகாள் தாவீதை பலகண்ணி வழியே இறக்கிவிடவே அவரும் அங்கிருந்து ஓடி தப்பித்து கொண்டார். 1 சாமுவேல் 19:12. இதை அறிந்த சவுல் மீகாளிடம், என் பகைவனை தப்பிக்குமாறு அனுப்பி ஏன் என்னை வஞ்சித்தாய் என்று கேட்டார். அதற்கு மீகாள் சவுலிடம், என்னை போகவிடு, இல்லையேல் உன்னை கொன்று விடுவேன் என்று அவர் மிரட்டினார். 1 சாமுவேல் 19:17 என்று மறுமொழி கூறினார். 3. ஓடிப்போன கணவன், ஊசலாடிய மனைவி. தன் மனைவியின் உதவியினால் உயிர் தப்பியோடிய தாவீது அதன் பின் அரண்மனைக்கு திரும்பவும் இல்லை. தம் மனைவியை தேடவும் இல்லை. நாடோடியாய் திரிந்த தாவீது நாபாலின் மனைவியான அறிவும் அழகும் வாய்ந்த அபிகாயிலை திருமணம் செய்து கொண்டார். இஸ்ரவேல் சேர்ந்த அகினோவாமையும் தாவீது மணந்து கொண்டார். அவர்கள் இருவரும் அவருக்கு மனைவி ஆனார்கள். 1 சாமுவேல் 25:43. அரண்மனையில் வாடிய மீகாளை சவுல் கல்லிம் ஊரானாகிய இலாயிசின் மகள் பல்திக்கு மனம் முடித்து கொடுத்தார். அரண்மனையில் வாடிய மீகாளை சவுல் கல்லிம் ஊரானாகிய எலையாயிசியின் மகன் பல்திக்கு மனமுடித்து கொடுத்தார். 1 சாமுவேல் 25:44. 4. வற்புறுத்தி வரவழைத்த கணவன். சவுல் இறந்த பிறகு சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே ஒரு நீண்ட போர் ஏற்பட்டது. தாவீது தொடர்ந்து வலிமை பெற்றார், சவுலின் வீட்டாரோ தொடர்ந்து வலிமை இழந்தனர். 2 சாமுவேல் 3:1 என்பதை கதை சுருக்கம். அரசியல் ரீதியாக தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள விரும்பிய தாவீது சவுலின் மகன் இஸ்போசேத்திடம் தூதனுப்பி, பெலிஸ்தியர் 100 பேரின் நுனித்தோலை ஈடாக கொடுத்து நான் மணந்த என் மனைவி மீகாளை எனக்கு கொடு என்று கேட்டார். 2 சாமுவேல் 3:14. இஸ்போசேத்து ஆள் அனுப்பி மீகாளை அவள் கணவர் எலையாசின் மகன் பல்தியேலிடமிருந்து கொண்டு வர செய்தான். அவள் கணவனோ அழுது கொண்டே அவளை தொடர்ந்து பகுரிம் வரை சென்றான். 2 சாமுவேல் 3:16 என்னும் வரி மீகாளின் நிலைமையை தெளிவுபடுத்துகிறது. தான் மகிழ்ச்சியாக வாழ்ந்த, தன்னை அன்பு செய்த ஒரு கணவரிடமிருந்து பிரிக்கப்பட்டு தன்னை ஒரு பகடைக்காயாய் மட்டுமே கருதிய முதல் கணவனிடம் கொண்டு சேர்க்கப்படும் பரிதாப நிலைக்கு ஆளானாள் மீகாள். 5. கணவனை வெறுத்த மனைவி. வற்புறுத்தி அழைத்து வரப்பட்ட மீகாள் அரண்மனையில் மகிழ்ச்சியாக வாழ இயலவில்லை. தாவீதுக்கு ஏற்கனவே பல மனைவியர் இருந்தனர். குறிப்பாக பத்சேபா மீது அவர் மிகுந்த பாசம் கொண்டிருந்தார். எனவே அரசியல் காரணங்களை தவிர மீகாளை திரும்ப அழைத்ததில் வேறு நோக்கமில்லை. எனவே அரண்மனை கைதி போல வாழ்ந்தவர் மீகாள். அந்த நாட்களில் தான் தாவீது ஆண்டவரின் பேழையை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். பேழையின் முன் மக்கள் பவனியாக வந்தபோது தாவீது தம்மை மறந்து பேழையின் முன் ஆடி பாடிக்கொண்டே வந்தார். ஆண்டவரின் பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் மகள் மீகாள் பலகணி வழியாக பார்த்தார். அரசர் தாவீது ஆண்டவர் முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருப்பதைக் கண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தாள். 2 சாமுவேல் 6:16. இதே நிகழ்ச்சியை பதிவு செய்யும் குறிப்பேடு முதல் நூல். தாவீதை மீகாள் தம் உள்ளத்தில் இகழ்ந்தாள். 1 குறிப்பேடு 15:29 என்கிறது. இது ஆண்டவருக்கு எதிரான செயல் அல்ல. மாறாக தன் மீது எந்த பாசமும் காட்டாத கணவன்
பிற பெண்கள் முன் ஆடி பாடியதால் வந்த மனவேதையின் வெளிப்பாடு தான். எனவே தான் தாவீது தம் வீட்டுக்கு வந்தபோது மீகாள் தாவீதை எதிர்கொண்டு, இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கழற்றுவது போல் இஸ்ரவேல் அரசு தம் பணியாளரின் பணிப்பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கழற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏளனம் செய்தாள். 2 சாமுவேல் 6:20. இந்நிகழ்வின் முத்தாய்ப்பாக இன்னொரு செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. சவுலின் மகள் மீகாளுக்கு சாகும் வரை குழந்தை பேறு கிட்டவில்லை. 2 சாமுவேல் 6:23 என்பது தான் அது. எப்படி கிட்டும்? தாவீது தான் மீகாளை அன்பு செய்யவில்லை, அவளை நெருங்கவும் இல்லை. மீகாள் கற்றுத்தரும் சில பாடங்கள். 1. ஓர் ஆண் தன்னை விரும்புகிறானா என்பதை உறுதி செய்யாமல் அவன் மீது காதல் கொள்வது தற்கொலைக்கு சமம். 2. சில வேளைகளில் பெற்ற தந்தை கூட பெண்களை பகடைக்காயாக பயன்படுத்தும் ஆபத்து இருப்பதை உணர வேண்டும். 3. மனமுறிவு மகிழ்ச்சியின் எதிரி. 4. பெண்களை மாண்போடு நடத்த வேண்டிய கடமை தந்தைக்கும் கணவனுக்கும் பெற்ற மகனுக்கும் இருக்கிறது. 5. அன்பு செய்யாத கணவனுக்கு அடிமையாக வாழ வேண்டியது இல்லை. 6. ஆண்களும் பெண்களும் இணைந்து உழைக்காமல் பெண் சமத்துவம் மலராது. 7. ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் என்பதே இறைவனின் நியதி. புரிந்து கொள்வோம்.